மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் புதுசாக செல்லர் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் உங்கள் செல்லர் ஐடி டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதே மாதிரி தான் செல்லர் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு ஆர்டர் வந்திருக்கான்னு பெண்டிங் டேப்பில் போய் பார்த்துட்டே இருப்போம். ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்டரே வரல அப்படின்னா கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகி பார்க்குறதே நிப்பாட்டிடுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் வரும்போது உங்களுக்கு தானாகவே நீங்கள் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அமேசான்லேருந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி மெயிலுக்கும் வந்துடும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸ்டார்டிங்கில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் உள்ளே போய் பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் செக் பண்ணாமல் இருப்போம். திடீர்னு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, இல்லைனா ஒரு ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு, நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும்போது போய் செக் பண்ணுவோம். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோ மெயிலோ வந்தால் மட்டும்தான் உள்ளே போய் எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றத. பட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வராமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நிறைய நேரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்திருக்காது. பட் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு நினச்சிட்டு நிறைய பேர் உள்ளே செக் பண்ணாமல் இருந்து நிறைய ஆர்டர் வந்து ப்ரீச் ஆகி உங்கள் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு செல்லர் ஆப் அவைலபிளாக இருக்குது. மீஷோவில் அதோட ஆப்பில் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். செல்லர் ஹப்புக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மூணுக்குமே நமக்கு ஆப் இருக்குது. ஆப்பில் போய் டெய்லி 2 டைம் செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வருதா, மெயில் வருதா அப்படின்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் டெய்லி 2 டைம் செக் பண்ணுங்கள். ஆர்டரே வரலாம் பரவாயில்ல. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர் டிஸ்பாச் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பார்ப்பாங்க. நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விசிபிலிட்டி கம்மியாகும், அக்கௌண்ட் ஹெல்த் ரிஸ்க் ஆகும், டீஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம வந்து ரிஸ்க் பண்ணிட்டோம்னா 100% ஆகிடும் ஹெல்த் ரிஸ்க். கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வரும். இ-காமர்ஸில் சக்ஸஸாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பித்து எத்தனை நாளில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்தது அப்படிங்கிறத